ஸோ 8th லெசனில் இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஆஃப்டர் 1930s கிரேட் டிப்ரெஷன், ஓகே, ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார் அண்ட் ஆல்சோ த 1930s கிரேட் டிப்ரெஷன், ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் ஃபுல்லி டிஸ்ட்ராய்டு, சரியா. ஸோ எக்கனாமிக்கலாக டெஸ்ட்ராய் ஆன கண்ட்ரியை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸில் 1944 என்ன பண்ணாங்கன்னா சில முடிவெடுகளை எடுத்தாங்க, சில இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்கிறாங்க. அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெசிஷன் தான் என்னது அப்படின்னா they can create the international economic organization. இன்னொரு வேர்ல்டு வார் வர்றதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் எல்லா கண்ட்ரியும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப் கோஆப்ரேஷன் வேணும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் they can decided to start the international economic organization அப்படின்னு சொன்னோம், சரியா. இதில் இந்த பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸில் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன் என்ன அப்படின்னா IMF அண்ட் ஆல்சோ த IBRD, சரி. அதை வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு ஆர்கனைசேஷனும் கொண்டு வந்ததோடைய மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன அப்படின்னா கண்ட்ரீஸுக்கு இடையில், மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு இடையில் ஒரு மியூச்சுவல் கோஆப்ரேஷனை கொண்டு வரணும். அதன் மூலமாக ட்ரேடை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இதனுடைய ஒன் ஆஃப் த மெயின் எய்ம் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன். எஸ்பெஷலி எதை சொல்லலாம், IMF, வேர்ல்டு பேங்க் இதெல்லாம் சொல்லலாம், சரியா. ஸோ இதில் வி ஆர் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா IMF பார்த்துட்டோம், ஃபுல்லாக பார்த்தோம். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டை பார்த்தோம். இது 1944 இதுக்கான டெசிஷன் எடுத்து இது 1945 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா வாஷிங்டன் அப்படின்னு பார்த்தோம், சரியா. ஸோ சேம் இயர் அதே 1945 ஸ்டார்ட் பண்ண இன்னொரு இம்பார்ட்டன்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IBRD, ஓகே. இதோட ஃபுல் ஃபார்ம் பாரு, இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், ஓகேவா. ஸோ இன்டர்நேஷ்னல் பேங்க் IBRD அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் பேங்க். ஃபார் வாட் பர்பஸ் அப்படின்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஆல்ரெடி டெஸ்ட்ராய் இருந்த எக்கனாமியை எப்படி நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், மறுசீரமைத்தல்னு சொல்லுவோம்ல. ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ண ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் தான் IBRD, சரியா. இட்ஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் த வேர்ல்டு பேங்க். இப்போ நம்ம ஃபேமஸ் அடிக்கடி ஆஃப்டர்னா யூஸ் பண்ணுற வேர்டு என்னென்னா வேர்ல்டு பேங்க். ஸோ டுடேஸ் கிளாஸ் வி ஆர் டிஸ்கஸ்ட் அபவுட் த IBRDனா என்ன, அதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன, அதோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம் வேர்ல்டு பேங்க் குரூப்பில் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி ப்ரீஃபாக பார்ப்போம். பாரு, the International Bank for Reconstruction and Development, it is otherwise called as the World Bank. It was established in 1945 and other Britain Conference in 1944, சரியா. ஸோ இதுவும் எப்படா ஸ்டார்ட் பண்ணாங்க, 1945 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. த்ரூ எதுன்னு மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1944 ஆரம்பித்த அந்த பிரிட்டன் அவுட் கான்ஃபரன்ஸ்லாம் இதுக்கான டெசிஷனும் தே கேன் டேக். ஸோ அதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ் டு பிரிங் அபவுட் த ஸ்மூத் டிரான்சாக்ஷன் ஃப்ரம் வார் டைம் பீஸ் டைம் எக்கானமி. அதாவது போர்க்காலத்தை அமைதியான காலமாக மாற்றுறதுக்காக. இது எல்லாமே செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா வந்த ஒரு டிப்ரெஷன். அதனால தான் இது என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிட்டாங்க, வார் டைமை பீஸ் டைமாக மாற்றணுங்கிறது தான் இதனுடைய மெயின் எய்ம், சரி. அதோட மெயின் பர்பஸே அதுதான். So these known as a system institution along with the International Monetary Fund. So the membership in IMF is a prerequisite to the member of IBRD. So the IBRD was established to provide the long-term financial assistance to the membership countries. அப்போ இது அழகாக சொல்லியிருக்காங்க பாரு, IMFும் IBRDயும் சேம் மோரலஸ் ஒரே டைமில் தான் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க, IBRDயை சிஸ்டர் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் IMF அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோ, த மெம்பர்ஷிப் ஆஃப் IMF இதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. IMFில் நம்ம மெம்பராக ஆகணும் அப்படின்னா அதுக்கு ப்ரீ ரிக்வஸ்ட்டாக இதில் மெம்பராக இருந்திருக்கணும்னா IBRDயில் மெம்பராக இருக்கிற கண்ட்ரீஸை மட்டும்தான் எதுலேயும் மெம்பராக இருக்க முடியும், IMFலையும் மெம்பராக இருக்க முடியும், சரியா. ஸோ அதனால தான் இது ரெண்டே என்னன்னு சொல்கிறாங்க, சிஸ்டர் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மெம்பர் கண்ட்ரிக்கு IBRD எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மெம்பர் கண்ட்ரிக்கு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், ஃபினான்ஷியல் ஹெல்ப், சரி. அதாவது லாங் டேர்ம் தேவைப்படுற ஃபினான்ஷியல் ஹெல்ப்பை ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறது தான் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த IBRD. ஸோ இதுதான் இதோட இன்ட்ரடக்ஷன், சரியா. வேர்ல்டு பேங்க் குரூப் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த வேர்ல்டு பேங்க்கில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னு பாரு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஜிகே கொஸ்டின்ஸ் ஆல்சோ திஸ் கொஸ்டின்ஸ். ஃபார் வேர்ல்டு பேங்க் குரூப் அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் ஐபிஆர்டி, இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். அடுத்து ஐடிஏ, இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். அடுத்தது ஐஎஃப்சி, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். அடுத்து மைகா அப்படின்னு சொல்லுவோம், மல்டிலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி. சரியா, மல்டிலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ்ஐடி, இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட்னா என்னது? குவரிஸு, சண்டே சச்சரவுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ பிட்வீன் த கண்ட்ரீஸ்க்கு நடுவில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு பேர் தான், அது ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான் ஒன் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அதில் ஒன் ஆஃப் த வேர்ல்டு பேங்க் குரூப் என்னது? இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் குவரிஸ் இருந்தது அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது எதுன்னா இந்த ஐசிஎஸ்ஐடி. சரியா? ஸோ தீஸ் அண்ட் ஆல் வி ஆர் டிஸ்கஸ் அபவுட் த வேர்ல்டு பேங்க் குரூப். ஸோ இது எல்லாத்தையும் வந்து டுகெதராக நம்ம என்ன சொல்லுவோம்? வேர்ல்டு பேங்க் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேர்ல்டு பேங்க் குரூப் என்னென்ன? ஐபிஆர்டி, அடுத்தது ஐடிஏ, அடுத்தது ஐஎஃப்சி, அடுத்து மைகா, மல்டிலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி, அடுத்து ஐசிஎஸ்ஐடி. சரியா, இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ். ஸோ இப்போ இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த வேர்ல்டு பேங்க். ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்னம்மா? மறு சீரமைத்தல். சரியா, ஆல்ரெடி டெஸ்ட்ராய் ஆன இன்ஸ்டிடியூஷனை கண்ட்ரீஸை மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்? சீரமைக்கிறது. ஓகே, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதை டெவலப் பண்ணுறது. தட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த வேர்ல்டு பேங்க். என்கரேஜ்மெண்ட் டு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். சரியா, எஸ்பெஷலி அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ், அதோட மெம்பர் கண்ட்ரிஸ் இன்னமும் கேபிட்டல் அதிகமாக போடுறதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணுறது. அடுத்தது என்கரேஜ்மெண்ட் டு இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. சரியா, இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. சரியா, இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னா டெவலப் பண்ணுறது. சரியா, அது வந்து மெயின் அப்ஜெக்டிவ் ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து என்கரேஜ்மெண்ட் டு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னமும் கேபிட்டல், அதாவது எஸ்பெஷலி அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸுடைய அதோட மெம்பர் கண்ட்ரிஸ் இன்னும் கேபிட்டல் அதிகமாக போடுறதுக்கு அவங்களே என்கரேஜ் பண்ணுறது. அடுத்தது என்கரேஜ்மெண்ட் டு இன்டர்நேஷ்னல் ட்ரேட். எக்ஸ்போர்ட்டு அண்ட் இம்போர்ட்டை வந்து என்ன பண்ணுறது? என்கரேஜ் பண்ணுறது. சரியா, ஸோ எக்ஸ்போர்ட் அதிகமானதான் ஃபேவரபிள். ஸோ அதை என்கரேஜ் பண்ணுறது. அடுத்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பீஸ் டைம் எக்கானமி. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வார் டைம் எக்கானமியை பீஸ் டைம் எக்கானமியாக கன்வெர்ட் பண்ணுறது. அடுத்தது என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோ. ஸோ என்விரான்மெண்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறது, பொல்யூஷன்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுறது. சரியா, ஏன்னா குளோபலைசேஷன் இந்த மாதிரியான ப்ராப்ளம் அதிகமாக வி ஷுட் பி அட்வர்ஸ் இம்பேக்ட் ஆஃப் த என்விரான்மெண்டல்னு பார்த்தோம். ஸோ அப்போ இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனை பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த வேர்ல்டு பேங்க். ஓகே, ஸோ இது இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் பாரு. டு ஹெல்ப் மெம்பர் கண்ட்ரிஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ யாரெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஐபிஆர்டியில் ஐஎம்எஃப்பில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஐபிஆர்டியில் எல்லா கண்ட்ரிஸும் மெம்பராக இருக்கணும். அப்போ நியர்லி ஐஎம்எஃப்பில் 189 மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்றதையும் சொன்னேன். ஸோ அந்த மெம்பர் கண்ட்ரிஸ் உடைய மெயின் எக்கனாமிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷனை டெவலப்மெண்ட்டை என்னென்ன ஃபினான்ஷியலாக சப்போர்ட் வேணுமோ இதெல்லாம் கொடுக்குறது. டு ஸ்டிமுலேட் லாங் ரன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ரீஸ்டோரிங் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் ஈக்குவலிபிரியம் அண்ட் தேர்பை என்ஷூர் பேலன்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அமங் த மெம்பர் நேஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட்டை இந்த மெம்பர் கண்ட்ரிக்கு ப்ரொவைட் பண்ணுறது ஒன் ஆஃப் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். அப்போ அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கொடுத்து என்கரேஜ் பண்ணுறது மூலமாக பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ஈக்குலிபிரியமை ரிமூவ் பண்ணுறது. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்னென்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுன்னு சொல்கிறது. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ரா ரெசிப்ட் பேமெண்ட். சரியா, எக்ஸப்ட் ரெசிப்ட் இருக்கக்கூடாது, எக்ஸப்ட் பேமெண்ட்டும் இருக்கக்கூடாது. சரியா, அப்போது அந்த டிஸ்ஈக்குலிபிரியம். சரியா, டிஸ்ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது என்னதுமா? நம்மளோட பேமெண்ட் அதிகமாகி ரெசிப்ட் வந்து கம்மியாக இருக்கிறது. இந்த டிஸ்ஈக்குலிபிரியம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ மெம்பர் கண்ட்ரிக்கு அதை ப்ரொவைட் பண்ணி கொடுக்கறது. ஸோ அடுத்தது பாரு. டு ப்ரொவைட் கேரண்டிஸ் ஃபார் லோன்ஸ் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரிஸ். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியும் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அதோடைய ப்ராஜெக்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான லோன் ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணி கொடுக்கறது இதோட மெயின் எய்ம்.
சரியா, எதுக்கு? வேர்ல்டு பேங்க்குக்கு. அடுத்தது பாருங்கள், டு ஹெல்ப் வார் ரிவேஞ்ச் எக்கானமிஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்டு பீஸ் எக்கனாமிஸ். ஸோ ரிவேஞ்ச்னா என்னது? அஃபெக்டிவ். ரிவெஞ்ச்னா அஃபெக்டிவ். வார்னால் அஃபெக்ட் ஆன எக்கனாமியை மறுபடியும் ஒரு பீஸ்ஃபுல் எக்கானமியை மாற்றி கொடுக்கறது அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த வேர்ல்டு பேங்க். அடுத்தது பாரு, நெக்ஸ்ட் பாரு, டு சப்ளிமெண்ட் ஃபாரின் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் பை டைரக்ட் லோன்ஸ் அவுட் ஆஃப் இட்ஸ் ஓன் ஃபண்ட்ஸ் டு த ப்ரொடக்ட் ஃபண்ட். சரியா, சப்ளிமெண்ட் ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ரைவேட்னா என்னது? சப்ளிமெண்ட்னா என்னது? துணைன்னு அர்த்தம். அதாவது ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த வேர்ல்டு பேங்க்கோடைய சொந்த நிதியிலிருந்து என்ன பண்ணுறது? அந்த ப்ரைவேட்டாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது. ஸோ தஸ் டு சப்ளிமெண்ட் ஃபாரின் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் பை டைரக்ட் லோன்ஸ் அவுட் ஆஃப் இட் நோன்ஸ் ஃபண்ட்ஸ் ஆஃப் த கிரெடிட்டிவ் பர்பஸஸ். அப்போ ப்ரொடக்டிவிட்டியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த பேங்க்கோட சொந்த நிதியிலிருந்து அவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது பாரு, வேர்ல்டு பேங்க்ஸ் லெண்டிங் ப்ரொசீஜர்ஸ். ஸோ அந்த வேர்ல்டு பேங்க் அந்த மெம்பர் கண்ட்ரிக்கு தேவையான அட்வான்சஸ் அண்டு லோன்ஸை எப்படி என்னென்ன மெத்தட்ஸ்லேருந்து கொடுப்பாங்க அப்படின்னு பாரு. ஒன்று வந்து லோன்ஸ் அவுட் ஆஃப் இட்ஸ் ஓன் ஃபண்ட். சரியா, ஸோ அந்த வேர்ல்டு பேங்க்கு அவங்களோட நிதியில் ஓன் ஃபண்டிலேருந்து அந்த மெம்பர் கண்ட்ரிக்கு தேவையான ஃபினான்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறது. ஸோ அடுத்தது பாருங்கள், லோன்ஸ் அவுட் ஆஃப் பாரோடு கேபிட்டல். பாரோடு கேபிட்டல்னால் என்னது? கடன் நிதியிலிருந்து. அதாவது அந்த ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரியும் வேர்ல்டு பேங்க்கில் மெம்பர் ஆகணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து ரிசர்வாக கோல்டாவோ அல்லது அந்த கண்ட்ரிஸுடைய ஓன் கரன்சியாவோ இல்லை US டாலராகவோ வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரியான அந்த கடன் நிதியிலேருந்து தேவையான லோன்ஸையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா லோன்ஸ் த்ரூ பேங்க் கேரண்டி. இது இன்ஸ்டன்ட் ஆஃப் அந்த மெம்பர் கண்ட்ரிக்கு இன்ஸ்டண்ட்டாக வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணுறது? கேரண்டி கொடுத்து அவங்களுக்கு தேவையான கடன் ஃபெசிலிட்டியை, கிரெடிட் ஃபெசிலிட்டியை வாங்கி கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி 3 மெத்தடை யூஸ் பண்ணி தே கேன் கிவன் த லெண்டிங் ப்ரொசீஜர். பாருமா, த பேங்க் ஹாஸ் சேஞ்ச்டு இட்ஸ் The bank has changed its the development for loan strategy and lays more emphasis on finance schemes which directly influence the well-being of poor masses of member countries, especially the developing countries. So the amount of loans cash increased by more rapidly than any other sector. So the bank also take interest in the activities of the development of rural areas. எஸ்பெஷலி வேர்ல்டு பேங்க் பாருங்கள், இதோடைய மெயின் பர்பஸ்க்காக என்ன மெனி லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா புவர் மாசஸ் ஆஃப் த மெம்பர் கண்ட்ரி, எஸ்பெஷலி டெவலப்பிங் கண்ட்ரி. அதாவது லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ், அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கும் டெவலப்பிங் கண்ட்ரிஸுக்கும் தான் இந்த 2 பேருக்கும் சரி அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த லோனை அதிகமான எம்பாசிஸ் கொடுக்குறாங்க. எம்பாசிஸ்னால் அதிகமான கிரெடிட் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறது. இதில் இந்த அமௌண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் லோன், இதை நல்லா நோட் பண்ணிக்கோ. எந்த லோன் அதிகமாக அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அக்ரிகல்ச்சரல் லோன் தான். மற்ற செக்டாரை விட தே கேன் கிவன் டாப் ப்ரையாரிட்டி டு த அக்ரிகல்ச்சரல் ரோல். ஸோ அவங்க என்ன மாதிரியான ஏரியாஸ்க்கு அதிகமான லோன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பாரு. ஸ்ப்ரெட் ஆஃப் எஜுகேஷன் அமங் த ரூரல் பீப்புள். ஸோ ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு எஜுகேஷனை என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தே கேன் கிவன் த லார்ஜ் லோன்ஸ். டெவலப்மெண்ட் ஆஃப் ரோட்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ். ரூரல் ஏரியாவில் ரோட் ஃபெசிலிட்டி, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தே கேன் கிவன் த லோன் ஃபெசிலிட்டிஸ். அடுத்தது எலக்ட்ரிஃபிகேஷன் ஆஃப் தி வில்லேஜஸ். எல்லா வில்லேஜஸில் என்ன பண்ணுறது? எலக்ட்ரிசிட்டியை, தேவையான எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி இது தான் வந்து இந்த வேர்ல்டு பேங்க் வந்து கொடுக்குறாங்க. ஸ்பெஷலி அவங்களோட எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், அதாவது மணியை விட ஃபினான்ஸை விட இந்த மாதிரி சர்வீஸ் மைண்டோடு இருக்கிறது தான் வந்து வேர்ல்டு பேங்க் வந்து அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு தே கேன் கிவன் த மோர் இம்பார்ட்டன்ஸ். ஸோ ரூரல் ஏரியாவில் இருக்கிற பீப்புளுக்கு எஜுகேஷன் ஃபெசிலிட்டி, அடுத்து ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு ரோட் ஃபெசிலிட்டி, அடுத்து ரூரல் வில்லேஜில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி. இதுதான் டாப் ப்ரையாரிட்டி ஆஃப் த வேர்ல்டு பேங்க். இந்த மாதிரி செக்டாருக்கு தான் தே கேன் கிவன் த மோர் ஃபெசிலிட்டிஸ், அதர்வைஸ் லெண்டிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், இதோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பாரு. The World Bank performs a major role of providing loans for development works to member countries. Especially to underdeveloped countries, the World Bank provide long-term loans for various development projects. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோடா.
அது எல்லா மெம்பர் கண்ட்ரிக்குமே தே கேன் கிவ் அந்த ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க, எஸ்பெஷலி அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸில். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு பேங்கை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் தே கேன் கிவ் அந்த லோன் ஃபெசிலிட்டிஸ். சரியா? ஸோ இது எல்லாமே எதில் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐபிஆர்டியோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 103 இதில் கொடுத்துருக்காங்கடா அப்படின்னா கன்சர்ன்ஸ் ஆஃப் ஆர்பிஆர்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 1 கொடுத்துருக்குறாங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? ஸோ இதோட மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபங்க்ஷன் பாரு, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ப்ரொடக்டிவ் பர்பஸஸ். ப்ரொடக்ஷனை இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அதுக்கான லோன் ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறது, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டியை. The World Bank performs of the function of assisting in the reconstruction and development of territories of member nations through the facility of investment for protective purpose. It also encourages the development of protective facilities and resources in less developed countries. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸ், இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்க்கு அவங்களோட ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டியை அவங்களோட உற்பத்தியை இன்னமும் என்கரேஜ் பண்ணணும், ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தேவையான கடன் ஃபெசிலிட்டியை அவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறது. சரியா? ஸோ எஸ்பெஷலி என்னம்மா, they assisting in reconstruction and development of territories of member nation through facility of investment for protective purpose. ப்ரொடக்ஷனை இன்னும் ஃபர்தர் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும், எஸ்பெஷலி லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் இன்னமும் அவங்க எக்கனாமிக்கலாக இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தே கேன் கிவ் அந்த லெண்டிங் ஃபெசிலிட்டிஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா பேலன்ஸ் டு க்ரோத் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, இன்இக்வாலிட்டி, ரிச் பிகம் த ரிச்சர், புவர் பிகம் த புவர் பிட்வீன் த கண்ட்ரிஸ். சேம் லைக் தட் பிட்வீன் த கண்ட்ரிஸ், நம்ம கண்ட்ரிக்குள்ளேயும் அவுட் சைட் த கண்ட்ரி. அதை ஒரு சில கண்ட்ரி பார்த்திங்கன்னா டெவலப்டுனா இன்னும் டெவலப்டாகவே ஆகிட்டுருப்பாங்க, ஒரு சில கண்ட்ரி புவர் கண்ட்ரினா இன்னும் புவராக தான் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த அன்பேலன்ஸ்டை குறைக்கிறதுக்காக எல்லா டைப் ஆஃப் இதில் இருக்க மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாமே பேலன்ஸ்டு க்ரோத்தை ரீச் பண்ணணும் த்ரூ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபெசிலிட்டி நீடடோ தட் ஆல்சோ தே could take at the World Bank, promoting the long range balanced growth of trade at international level and maintaining equilibrium in BOP, balance of payment தான் BOP அப்படிங்கிறாங்க, of member nations by encouraging international investment. ஸோ பேலன்ஸ்டு க்ரோத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் எல்லா கண்ட்ரியுமே த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், ஓகேவா, இதோட டிஸ்இக்விலிபிரியம் எல்லாம் ரிமூவ் ஆகி ஈக்குவலிபிரியம் பேலன்ஸ், நம்ம எவ்வளோ ரெசிப்டை ரிசீவ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு தான் நம்மளோட பேமெண்ட்டு இருக்கணும், அது எக்ஸஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல எஸ்பெஷலி லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் அதோடைய டிஸ்இக்விலிபிரியம் அச்சீவ் பண்ண கூடாதுங்கிறத வேர்ல்டு பேங்க் மோர் கான்ஷியஸாக இருக்குது. அப்போ அதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடை இம்ப்ரூவ் பண்ணணுமோ அந்த ஸ்டெப்ஸும் தே கேன் டேக். அடுத்தது பார்த்திங்கன்னா provision of loans and guarantees, arranging the loans for providing guarantees on the loans by various other channels to execute important projects. இங்கே வேர்ல்டு பேங்க் பார்த்திங்கன்னா லோன்ஸை கொடுக்குறாங்க, ஒரு சிச்சுவேஷனில் இன்னமும் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, கேரண்டியும் கொடுக்குறாங்க. ஸோ எப்படி ஆர்பிஐ நமக்கு கேரண்டி ஒரு சில செக்டருக்கு கேரண்டி கொடுத்து லோன் கொடுக்குற மாதிரி வேர்ல்டு பேங்க்கும் அவங்களே டைரெக்டாக லோன் ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணி கொடுத்து ஒரு சில செக்டாரை இன்னமும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக தே கேன் கிவன் த என்ன ஃபெசிலிட்டி, கேரண்டி ஃபெசிலிட்டி. சரியா? ஈட்டு உறுதி அளித்தல், அதாவது ஷூரிட்டி கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி ஷூரிட்டி கொடுக்குறப்ப இன்னமும் ஈஸி என்ன கிடைக்கும், லோன்ஸ் அவைலபிளாக கிடைக்கும். ஸோ அடுத்தது பாருங்கள், ப்ரொமோஷன் ஆஃப் ஃபாரின் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். இதை நோட் பண்ணிக்கோ, ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரமோட் பண்ணுறது இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ரொமோஷன் ஆஃப் ப்ரைவேட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பை மீன்ஸ் ஆஃப் கேரண்டிஸ் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் பை ப்ரைவேட் இன்வெஸ்டர். ஸோ த பேங்க் சப்ளிமெண்ட்ஸ் ஆஃப் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் by providing financial for productive purpose out of its own resources or from borrowed funds. Borrow fund, அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அதர் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிற ப்ரைவேட் இன்வெஸ்டரையும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக, ஓகேவா. ஸோ ப்ரைவேட் இன்வெஸ்டரையும் அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்மளோட கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக அந்த ப்ரைவேட் இன்வெஸ்டரையும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக தே கேன் கிவன் த ஓன் ரிசோர்ஸஸ், அவங்களுடைய ஓன் ஃபண்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சொந்த நிதின்னு சொல்லுவோம்ல அந்த ஓன் ஃபண்டிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க லோன் ஃபெசிலிட்டி. ஸோ அடுத்தது பாரோடு ஃபண்ட், மற்ற இடத்துலேருந்து வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா கடன் நிதி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பாரோடு ஃபண்ட்லேருந்து தே கேன் கிவ் ப்ரொவைட் த லோன் ஃபெசிலிட்டிஸ். ஓகே,
அடுத்தது பாருங்கள் டெக்னிக்கல் சர்வீஸ். The World Bank facilitates different kinds of technical services to the members countries through staff college and experts. ஸோ இது பார்த்தீங்கன்னா வாஷிங்டனில் இருக்குமா, நல்லா நோட் பண்ணிக்கோடா. அந்த ஸ்டாக் காலேஜ் அப்படிங்கிறது வாஷிங்டனில் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாஃப் காலேஜ் மூலமாக அதில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக தேவையான லீகல் அட்வைஸு அந்த மெம்பர் கண்ட்ரீஸுக்கு என்னென்ன லீகல் அட்வைஸ் வேணும், என்னென்ன டெக்னிக்கல் சர்வீஸ் வேணுமோ, ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜையும் டெக்னிக்கல் சர்வீசஸும் வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா த ஐபிஆர்டி. ஸோ தீஸ் ஆர் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஐபிஆர்டி. சரி, என்னென்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன், ஃபஸ்ட்டு ஒன் என்னது இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்டிவ் பர்பஸ், அடுத்தது பேலன்ஸ் க்ரோத் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், ப்ரொவிஷனல்ஸ் ஆஃப் லோன்ஸ் அண்ட் கேரண்டீஸ் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் ஃபாரின் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ. அடுத்தது டெக்னிக்கல் சர்வீஸ். ஓகே, ஒழுங்காக படிப்பா. ஆர் யூ கிளியர்? தேங்க்யூடா.